சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து இன்னைக்கு வந்து அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு, பேசும் பொருளாக இருக்குது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் ஒரு விளம்பர பிரியர் அடிப்படையாக என்ன தன்னை பற்றி ஏதாவது பேசணும், நம்மளை பற்றி ஏதாவது ஒரு அட்டென்ஷன் வரணும்னா அப்பப்போ அபத்தமாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகளை திருச்சி வரலாறுகளை சொல்கிறது, எப்படி பொய்யா பேசக்கூடிய ஒரு பொய்யாளுநர் அவர். அதனால் அவர் இங்கே வந்துட்டு இப்படி பண்ணாக்கா அது ஒரு ட்ராமா, அது ஒரு அட்டென்ஷனுக்கும் மீடியாக்கள் ஏதோ செய்தி வரும்னு நினைக்கிறாரு. தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான ஒரு ஆளுநராக இவரை வந்து இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை இந்த திராவிட அரசு, தளபதி ஸ்டாலினுடைய அரசு முன்னெடுப்பதை தடை போடுவதற்காக ஒன்றிய அரசினுடைய ஒரு கையாள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். இல்லை, இது தொடர்ச்சியாக நடந்துச்சு. இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன், அவர் விளம்பர பிரியருங்க. நான் இருக்கேன்னு காட்டிக்கன்னு நினைக்கிறாரு, அதுக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறாரு. அவர் பல இடங்களில் கல்லூரிகள்லாம் இங்கெல்லாம் போய் பேசுகிறலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. அவர் ஒரு RSS சித்தாந்தத்தின் மூலமாக வர்றவர், ஒரு பார்ப்பனர், ஒரு ஆரியர். அவர் எப்படி திராவிடர்களுக்கு நேர்மையாக இருப்பார்? எப்படி தமிழர்களுக்கு வந்து ஏன் இப்போ வெளிநடப்பு நீங்கள் வந்து பண்ணலாமே? கீழடியை ஏற்றுக்கொள்ளாத ஒன்றிய அரசை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லலாமே? தேசிய மொழியாம் ஒரு தேசிய இனமாம் தமிழ் தேசிய இனத்தை தமிழர்கள் வாழ்ந்த வரலாறு 3600 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கான அத்தனை ஆதாரங்கள் இருக்குது. இதை ஏற்றுக்க ஏன் மறுக்கிற? அறிவியல் வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு சொல்லலாமே. ஸோ இவங்க ஒரு மத்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு 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 இது ஆளு தான். சும்மா இங்கே வச்சுக்கிட்டு ஏதாவது முட்டுக்கட்ட போன்னு நினைக்கிறேன். திரைப்படத்துறையில் இருந்து ஆமாம், சென்சார் போர்டு இப்போ எப்படி செயல்படுகிறது? பராசக்தி படத்துக்கு அண்ணா பேசிய வசனங்கள் 25 இடங்கள்ல கட்டு. அதே ஜனநாயகன் படத்துக்கு மேல்முறையீடு அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படம் வெளியா வரல. ஒரு பெரிய ஸ்டாரோட படம், அதை பற்றி பார்த்தா பெரிய வருமானங்கள் சுற்றி இருக்கும். அந்த படத்தை தடை செய்யறது சென்சார் போர்டோட நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான், ஒன்றிய அரசு சென்சார், அது மத்திய நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த சென்சார் போர்டை, அந்த தணிக்கை துறையை தனக்காக பயன்படுத்துது, தன்னுடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்துது, தனக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களை முடக்க நினைக்குது. ஏன்னா தனக்கு தேவையான அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜயை வந்து தனக்கான ஆளாக தனக்கான அரசியலுக்கு பயன்படுத்த துணிஞ்சு இந்த மாதிரியான விரோத நடவடிக்கைகளை செயல்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை யார் கண்டிக்கணும்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிக்கணும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமா துறை சார்ந்த இயக்குநர்களும் எல்லாருமே இதை கண்டிக்கணும். என்ன, குறிப்பாக வந்து விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை வன்மையாக கண்டிக்கணும். இது முழுக்க ஒன்றிய அரசுடைய சூழ்ச்சி. உங்களுடைய நடிகர், உங்களுடைய தலைவரை வளர்ச்சியை பிடிக்காமல் அவரை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக அவரை தன்னுடைய சுயநல அரசியலுக்கு பகடக்காயாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அது அப்படித்தான். விஜய் வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தீய சக்தி திமுக, சுத்த நல்ல சக்தி வந்து தாவேக்கான்னு சொல்கிறாரு. திமுக வன்மையாக வந்து அவர் விமர்சனம் செய்கிறாரு. அதே சமயம் வந்து கூட்டணிகள் எப்படி அமையும்னு எதிர்பார்க்குறீங்க? 2026 தேர்தல் எத்தனை முறை போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, நான் யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து இவர் தீய சக்தி, முதல்ல அவர் என்ன சக்தின்னு அவரை முதல்ல யோசிக்கணும். அப்போ டிஎம்கே தீய சக்தினாக்கா பிஜேபி என்ன சக்தின்னு சொல்ல வர்றாரு அவர். இப்போ டிஎம்கே தீய சக்தினாக்கா ஏடிஎம்கே என்ன சக்தின்னு சொல்ல வர்றாரு அவர். ஸோ ஏடிஎம்கே காலத்தில் ஊழல் நடக்கலையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் தானே இன்றைக்கி, அதனால தானே பிஜேபிக்கு அடிமையாக இருக்காங்க. நான் இருந்தேன்ல 6 வருஷம், 2016லேருந்து 21 வரைக்கும் நான் எம்எல்ஏ இருந்தேன்ல. இவங்க என்ன ரொம்ப யோக்கியமானவங்களா? அதெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. இன்னொரு வரைக்கும் 41 பேர் கரூருக்கு செத்ததுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத ஒரு ஈவு இறக்கமற்றவராக அவர் இருக்கும் பொழுது இந்த வேதனையெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? அதனால அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, இங்கே எங்கே போகிறாரு, ஏதோ நடக்குது. அவர் முதல்ல அவர் தமிழனாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ரொம்ப முக்கியமான வேண்டுகோள். நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராங்க, எப்படி தலைவராக இருங்க, நாளை என்னெல்லாம் நடக்கலாம் உலகத்தில், அது பிரச்சனை. முதல்ல நீங்கள் தமிழனாக இருங்க. தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விரோத சக்தியாக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசை துணிச்சலாக நீங்கள் கண்டிங்க. முதல்ல ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் கூட கம்பேர் பண்ணால் நான்லாம் ரொம்ப சின்ன நடிகன் தான். ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று பார்க்குற நடிகன் தான். நான் திட்டுறேன்ல, நான் சொல்கிறேன்ல, என் மக்களுக்கு விரோத சக்தியாக செயல்படுகிறார் தமிழக ஆளுநர் சொல்கிறேன்ல. நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழக மக்களுடைய வாக்கு வேணும், ஆனால் தமிழக மக்களுடைய வாழ்க்கை வேண்டாம் உங்களுக்கு. அதான உங்க அரசியல், அதான் உங்க சித்தாந்தமா? நன்றி.